8வது குறட்பாவினுடைய பொருள். எப்படி ஒரு சுடுநீர்ல வெப்பம் எங்கும் நிறைந்திருக்கிறதோ அதுபோல கடவுள் எல்லா உலகங்களிலும் எல்லா உயிர்களிடத்தும் அவன் ஒன்றாய் கலந்து நிற்கிறான். அப்படி அவன் கலந்து நின்றாலும் அதே நேரத்தில் அவன் அந்தந்த பொருட்களுக்கு அந்தந்த உயிர்களுக்கு வேறாய் தனித்தும் நிற்கிறான். இதுதான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தது. இதுல இந்த கடவுள் இறைவன் என்று 2 சொற்கள் நாம பயன்படுத்துகிறோம். அந்த சொற்களுக்கு உண்மையான பொருள் என்ன, எப்பொழுது பயன்படுத்தினால் அது நல்லது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். எல்லாவற்றிலும் கலந்து நிற்கிறான் என்று சொல்லும் பொழுது நாம் அவனது பொது இயல்பை நாம் குறிக்கிறோம். அவனது இந்த பொது இயல்பை தடத்த லட்சணத்தை குறிக்கும் பொழுது நாம் இறைவன் என்ற சொல் பயன்படுத்த வேண்டும். இறை என்றால் தங்குதல் என்பது பொருள். கடவுள் எல்லாவற்றிலும் கலந்து தங்கி இருக்கிறான் என்பதாலே அவனை இறைவன் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறோம். இறைவன் என்று எப்பொழுது குறிப்பிட வேண்டும்? அவனது தடத்த இலக்கணத்தை, பொது இயல்பை, அனைத்திலும் கலந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் குறிக்க வேண்டும் பொழுது, குறிக்க தேவைப்படும் பொழுது இறைவன் என்ற சொல் நாம் பயன்படுத்த வேண்டும். கடவுள் என்ற சொல்லை நாம் எப்பொழுது பயன்படுத்துகிறோம்? கடவுள் என்றால் அனைத்தையும் அவன் கடந்து உள்ளான். அனைத்தையும் கடந்தான் என்றால் இந்த எந்த பொருளும் அவன் அல்லன், இவற்றையெல்லாம் கடந்து இவற்றின் வேறாய் இருக்கிறான் என்பது பொருள். அது அவனது தனி இயல்பு, அவனது சொரூப இயல்பு. எனவே அவனது சொரூப லட்சணத்தை பேசும் பொழுது நாம் இந்த கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அவனது சிறப்பியல்பு, தனி இயல்பு, உண்மை இயல்பு, சொரூப லட்சணம் ஆகிய அந்த தன்மையை நாம் பேச வேண்டுமானால் அப்பொழுது அவன் கடந்து நிற்கிறான் என்ற பொருளிலே கடவுள் என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதை நாம மனதுக்குள்ள